அந்த காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அகோராவோட பிளெண்டர் இவ்வளோ லென்த்தாக அழகாக திருவி இருக்குன்னு பாருங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதான் அவசரமாக பண்ணணும் அப்படின்னா காய்கறி வெட்டுறது தான் முதல்ல கஷ்டமாக இருக்கும். அந்த காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ நிறைய மிக்சியிலேயே ஜாயின் பண்ணி நிறைய பொருட்கள் தராங்க. அதில் நம்ம டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் நம்ம மோர் கடையிறது, இந்த மாதிரி எல்லாமே சட்னி அரைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அகோராவோட பிளெண்டர் அண்ட் ஸ்லைசர் இது ரெண்டுமே இருக்குது. இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் கிச்சனில் இடமே இல்லை, சின்ன ஷெல்ஃப் தான் வச்சுருக்கோம், சின்ன கிச்சனாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாகவும் கை கடக்கமாகவும் நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் மோடு பார்த்திங்கன்னா 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த பக்கம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு திருப்பினாலும் நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரியே இதில் அரைச்சிக்கலாம். அது தவிர நமக்கு இதோட இது பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா 4 பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பொடி பண்ணுறது, அரைக்கிறது எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடுத்து இன்னொரு ஜாருமே கொடுத்துருக்காங்க. நம்ம அரைச்சிட்டு அப்படியே மூடி கூட வச்சுக்கலாம். ஜூஸ் போடுறோம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம மில்க் ஷேக் பண்ணுறோம், அப்படி இல்லைனா லஸ்ஸி பண்ணுறோம், அந்த மாதிரி அப்படின்னா அப்படியே இதை மூடி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த பாருங்கள் ஸ்லேஸ் போடுறதும் நமக்கு இதில் காய்கறி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன ஒரு இடம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நிறைய இடத்துல கிச்சன் சின்னதாக தான் இருக்குது. இதுவும் நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அது இல்லாமல் எஸ்எஸ் ஸ்டீலில் தான் இது பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பக்கத்தில் போட்டோம்னா ஸ்லேஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது, ரவுண்டாக கட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போட்டோம்னா திருவுறது எல்லாமே திருப்பி போட்டு திருவிக்கலாம். இது நம்ம கழட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அதை கழட்டிட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. இதில் 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. அது தவிர நம்ம வச்சுட்டு இப்போ மூடலை அப்படின்னா நமக்கு ஆன் ஆகவே ஆகாது. இந்த பிளெண்டர் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதை போட்டு நம்ம ஆன் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் இதை போட்டு வச்சுருப்போம், ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மிக்சினா நமக்கு ஓடும் இல்லைங்களா. இது அந்த மாதிரி ஓடாது. அதுக்கூட இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் காய்கறி இதுக்குள்ளே போட்டுட்டு எந்த காய்கறி, கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கோஸு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இப்படி அமுக்கணும்னா அழகாக ஸ்லைஸ் போட்டு கொடுத்துரும். அப்படி இல்லை திருவுற ஐட்டம் இருந்தாலுமே இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அமுக்கணும் அப்படின்னா நல்லா திருவி கொடுத்துரும். அது இல்லாமல் 2 பிளேடு வேறு நமக்கு வருது பாருங்கள். 2 பிளேடு இருக்குது. நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணுறோம், சாப் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக இதில் சாப் பண்ணிக்கலாம். எடுத்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பிளெண்டர் அண்ட் ஸ்லைசர் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். அதனால் இது நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல லஸ்ஸி போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜாரில் தயிர் கட்டியான தயிரை போட்டுக்கலாம் லஸ்ஸி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்போவுமே லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, டக்குன்னு ஒரு ஜூஸை போட்டு கொடுக்கவோ இல்லை லஸ்ஸியை போட்டு கொடுக்கவோ இல்லை மில்க் ஷேக் போட்டு கொடுக்கவோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிளெண்டர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி கட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்ம ஜூஸ் போட்டுக்கோ, சட்னி அரைக்கிறதுக்கு, தேங்காய் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணி காமிக்கிறேன். முதல் திருவி காமிக்கிறேன், அப்புறமா கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேரட் திருவிக்கலாம். இது கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா போதும். அது தவிர நமக்கு இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் நிற்கும். நமக்கு எவ்வளோ அழகாக திருவி இருக்குது, சூப்பராக. நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம சாப்பரில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம
நல்லா நம்ம ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து சும்மா ஒரு சுற்றினாலே போதும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பிளேடு வந்து திருப்பி போட்டிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுட்டோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக கட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான அகோராவோட பிளெண்டர் அண்ட் ஸ்லைசர் வச்சு சூப்பராக கேரட் வந்து திருவியிருக்கோம், வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஸ்ஸி போட்டிருக்கோம். இந்த குட்டியான பிளெண்டர் வச்சே நம்ம வந்து நிறைய வேலைகள் பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.